வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். கடந்த 30ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் கேரளா வயநாடு மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் 200 பேரை காணவில்லை என்று அந்த மாநில அரசாங்கம் சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாராளுமன்றத்திலே இது தொடர்பான விவாதம் வருகிறது. அதற்கு அடுத்த நாள் மாநிலங்களவையில் விளக்கம் கொடுக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நாங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே எச்சரித்தோம், இதுபோன்ற ஒரு பேரிடர் நிகழ வாய்ப்பு இருக்கிறது, நிலச்சரிவு ஏற்பட இருக்கிறது, மிகப்பெரிய உயிர் பலியும் ஏற்படும் என்று சொன்னார். ஆனால் அதனை கேரள அரசாங்கம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை, அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவேதான் இப்படியான ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது, மனித உயிரிழப்பும் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கிற போது, அப்படியான எந்த அறிவிப்பும் முன்கூட்டியே வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு சொல்லவில்லை, நிலச்சரிவு ஏற்பட்ட அன்று காலையில் தான் சிவப்பு எச்சரிக்கை என்பதை கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். இப்படி ஒட்டுமொத்தமாக அமித்ஷா அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார் என்கிற அடிப்படையில், பத்திரிகை செய்தியினுடைய அடிப்படையில் அவரின் மீது மாநிலங்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையை தவறாக அவர் வழிநடத்தியிருக்கிறார் என்று, மேலும் தேசிய பேரிடராக இதுவரை அறிவிக்க மனமில்லாமலும் இருக்கிறது. விரிவாக நவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பாக திரு லெனின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ஸ்கைப் வாயிலாக காங்கிரஸ் கட்சியுடைய தரப்பிலிருந்து திரு முருகானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல முருகானந்தம் உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக உள்துறை அமைச்சர் மீது ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ், என்ன அவசியம் வந்தது? அதாவது தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு, அதாவது அரசியல் மேடைகள் சில விஷயங்களை நாம் அரசியல் ரீதியாக அணுகிறதும் அரசியல் மேடைகளாக பயன்படுத்துற சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பொதுவாக இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில மாநில அரசுகளோடு மத்திய அரசு இணக்கமாக செயல்படுகிற ஒரு அணுகுமுறை பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி தேசிய பேரிடர் இந்த மாதிரியான இந்த நிகழும் போதும் சரி, அல்லது நிர்வாக விஷயங்களை பற்றிய பொதுத்தளத்துல பேசும்போதும் சரி, நான் ஓரளவு மிகச் சரியான தரவுகளை தான் பேசுவாங்க. அதுதான் மரபு இது வரைக்கும். பட் அதே நேரம் அரசியல் ரீதியாக பேசுற போது அது வேற மாதிரி பேசுவாங்க. அரசியல் மேடைகளுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. ஆனா நிர்வாகம் சார்ந்த சில விஷயங்களை பொதுத்தளத்துல முன்வைக்கிற போது அது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான தகவல்களாக இருக்க வேணுங்கிறதுல ஒரு கவனம் இருக்கு. ஆனா இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால நாடாளுமன்றத்தினுடைய அவைகள்ல சொல்லப்படுகிற பல தகவல்கள்ல இதே மாதிரி புறம்பாக தகவல்களை சொல்லிட்டே இருக்காங்க. இது முதல் தடவையில். ஏற்கனவே நமக்கு நீட்ல நம்ம பார்த்தோம். நீட் விலக்கு மசோதா மேல மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறது என்கிற விஷயத்த நம்ம பொது தரத்துல இந்த மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்குறப்ப அப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டுல இருந்தது. அன்றைக்கு 2 பேர் சேர்ந்து பொதுத்தளத்திலையும் நாடாளுமன்றத்தில் பொய்யே தான் சொன்னாங்க. அந்த மசோதா ஏற்கப்பட்டிருக்கிறதா அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான தகவலை, ஒரு உண்மையான தகவலை கூட நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் அவங்க சொன்னதே பெயர். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் பார்த்தது, அமித்ஷா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர்கள் மெஹபூபா முஃப்தி மற்றும் ஃபரூக் அப்துல்லா, ஒவ்வொரு ஆகியோர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அன்றைக்கு ஃபரூக் அப்துல்லா நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர். ஒரு மக்களவை உறுப்பினர்களுடைய, அது காஷ்மீரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினருடைய விவாதத்தில் பங்கேற்காமலேயே காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவது பற்றி விவாதம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படுது. அப்போ எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள், எங்க ஃபரூக் அப்துல்லா பாராளுமன்றத்துக்கு அங்கிருந்து மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற அவர் எங்கேயும் கேள்வி இருந்த போது அவர் பிரியாதான் இருக்காருன்னு இதே அமித்ஷா போய் சொன்னார். அப்புறம் ஃபரூக் அப்துல்லா தான் ஒரு வீடியோ இல்ல தான் வீட்டுக்காவல் வைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னார். அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துடைய உயர்ந்த பீடமாக கருதக்கூடிய நாடாளுமன்ற மக்களவையில ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரை வீட்டுக்காவல் வைக்கலில் போய் சொல்றார். ஆனால் வீட்டுக்காவல் வைக்கப்பட்டிருப்பதாக காணொலி வெளியிடுகிறார் அந்த முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்.
இப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான பொய் நாடாளுமன்றத்துடைய இரு வகைகளையும் வந்து கூச்சம் இல்லாம வந்து சொல்லக்கூடிய துணிச்சல் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அதனால வந்து தொடர்ச்சியா இது வந்து மக்களை மட்டும் நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களை வழிநடத்துறதா மட்டுமல்லாமல் நாடாளுமன்றம் மற்றும் அரசு நிர்வாகத்தை வந்து அரசியல் பிரச்சார மேடையாக மாற்றுகிற வலிப்பான இல்ல கீழ்த்தரமான நிச்சயமா முருகன், என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க சில விஷயங்களை பட்டியல் போடுறீங்க, அந்த காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும் இல்ல மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும், அதுல ஒரு மாற்றா ஒரு விஷயங்களை பேசுறாங்க, வேற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க, அதை பொய் அப்படின்னு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அப்படி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது, பட் ஆனா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ வயநாடு அப்படிங்கிறது. இதுல சொல்லுவாங்களா? அதுல சொல்லலாம், பொலிட்டிக்கலா ஒரு பார்வை இருக்கலாம். வயநாடுல சொல்லுவாங்களா? இவ்வளவு உயிர் பறிபோய் இருக்கிறது, எல்லார் மனங்களும் துடிக்கிறது, நம்ம இதுல போய் ஒரு உள்துறை அமைச்சரை நீங்க அந்த கட்டத்துக்குள்ள அடைப்பீங்களா? அமைச்சர் வந்து நீங்க சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்ற மாநிலங்களவை கூட சொன்ன விஷயத்த அந்த மாநிலத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மறுக்கிறார். எங்களுக்கு நீங்க எந்த இதுவுமே கொடுக்கல. அப்படி இருந்தா அது அபிஷியல் டாக்குமெண்ட். நீங்க வந்து மெட்டலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோ அல்லது மத்திய அரசினுடைய வேறு ஏதேனும் துறைகளோ பேரிடர் மேலாண்மை நிர்வாக அமைப்புகளோ அப்படி ஒரு அறிவுறுத்தலை அல்லது அப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அது அபிஷியல் டாக்குமெண்ட் அல்லது அபிஷியலாக இந்த கரஸ்பாண்ட் நடந்திருக்கும். அதுக்கு எந்த விவாதம் இல்லை அப்படின்னா அப்போ முதலமைச்சரே அது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே பொதுவெளியில அதை மறுக்கிற போது நம்ம அதை வந்து ஆமா இது வந்து முன்னேற்ற புறம்பா பேசுறாருன்னு தான் சொல்லி அப்படி அது என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் தங்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவை வரும்போது அதுல மத்திய அரசு அதுல வந்து கூட்டாட்சியினுடைய அடிப்படையில ஒன்றிய அரசும் மாநில அரசுக்கும் இணையான ஒரு பங்கேற்பு இருக்கு. ஏன்னா எல்லா மாநில அரசுகளும் வரி ஒன்றிய அரசு வரி வாங்குது. எல்லா குடிமக்களுக்கும் எல்லாருக்கும் சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மட்டுமல்லாம மெட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒன்றிய அரசு கீழே வரக்கூடிய ஒரு துறை. ஒன்று. இரண்டாவது பேரிடர் மேலாண்மை வாரியங்கிறதும் ஒன்றிய அரசுடைய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்ட பல நிர்வாக பேரிடர் மேலாண்மை தொடர்பான பல நிர்வாக அதிகாரங்களை இன்னைக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, அதனுடைய துறைகளுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து மாநில அரசுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்று ஓப்பன் டாக்குமெண்டா இருக்கணும் அல்லது வெளிப்படையா இருக்கணும், பப்ளிக் டொமைன்ல இருக்கணும். இல்லைங்கிற போது என்ன உண்மையான விஷயமோ அதைத்தான் நீங்க சொல்லணும். இப்ப யாரு வந்து இயற்கை சீற்றத்துக்கு யாரையும் பழியெல்லாம் போட போகுது. ஏன்னா இது இயற்கை சீற்றத்தினால் விளைந்திருக்கக்கூடிய ஒரு இதை யாரும் வந்து பொலிட்டிக்கலாலாம் அணுகல. எதிர்கட்சிகளும் சரி கேரள மாநில அரசாங்கம் சரி பொலிட்டிக்கலா அதை அணுகல. அவங்க வந்து என்ன ஃபேக்டோ அதை சொல்றாங்க. ஆமா நடந்திருக்கு, நம்ம கையை மீறி போய் ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. அப்போ அது ஜனங்களை ரெஸ்கியூ பண்ண வேண்டிய நேரம் அந்த நேரத்துல அதுக்கான வேலைகளை தான் ஒன்றிய அரசாகட்டும் அந்த மாநில அரசாகட்டும் செய்யணும். அவங்களோட ப்ரையாரிட்டி அதுதான் இருக்கணும், அவங்களுடைய கவனம் அதுலதான் இருக்கணும். ஆனா அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்புற போது ஒரு பொறுப்பான அரசாங்கமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பேரிடர் மேலாண்மை பணிகள்ல ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு தனக்கு சாத்தியப்பட்ட எல்லா வகைகளிலும் எல்லா ஒத்துழைப்புங்கிற ஒரு நம்பிக்கை உறுதிப்பாட்டையும் கொடுக்கறதா மாநில நாடாளுமன்றத்துல ஒரு ஒன்றிய அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. சரிங்க. நீங்க வந்து உங்களுடைய பார்வையில உள்துறை அமைச்சர் இது அரசியலா அணுகியிருக்கிறார் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. முன்கூட்டியே நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படிங்கிற நம்பல, அரசியலோட அது அணுகியிருக்கிறார். ரைட், ஓகே, நான் பேசுறேன். நான் நம்பவே சொல்றேன். அபிஷியலாவே வந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து அதை மறுத்திருக்காங்க. அப்ப நம்ம அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, இல்ல நம்ம தரவுகளோட தானே அதை மறுக்கணும். இப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மறுத்திருக்கிறார் அப்படின்னா ரெண்டு பேரும் பொலிட்டிக்கலா எதிர் துருவத்தில் இருக்கிறவங்க. அப்ப பாஜக என்ன சொல்லுவாங்க, அப்ப நாங்க சொல்றது உண்மையா இருக்காதாங்கிற எதிர்பார்த்து வைப்பாங்க இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டில் இதே மாதிரியான சிச்சுவேஷன் நடந்தப்போ தூத்துக்குடியில இதே விஷயம் தான் வந்துச்சு. முதலமைச்சர் அவர்கள் மறுத்தாங்க. உடனே பாஜக இல்ல நீங்க தான் அப்படியான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படி அந்த பால இந்த பக்கம் தூக்கி போட்டாங்க. பேசுவோம் முருகானந்தம், மற்ற சுற்றுகளில் பேசலாம். தமிழ்தாசன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவையை தவறாக வழிநடத்திருக்கிறார், அதனால அவருக்கு எதிரான ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறார். இல்லை அவையில் வந்து உண்மைக்கு புறமான தகவல்களை தரக்கூடாது. சரி, அப்படி தந்தாக்க அவர் மீது வந்து பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் என்று சொல்லக்கூடிய அவையை உரிமை மீறல் செய்தார் என்று சொல்லி அவர்கள் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வருவதற்கு உறுப்பினர்களுக்கு அந்த கடப்பாடு இருக்கிறது. ஏன்னா நாட்டின் நிகழ்வுகள் அவ்வப்போது வந்து சொல்லணும். அதை வந்து தரக்கூடிய தகவல் வந்து நிர்வாகம்
ஆட்சி பாராளுமன்றத்திலே அது போன்ற தவறான தகவலை தந்தார்கள் என்றால் அவர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வந்து தண்டிப்பதற்கே உரிமை இருக்குது. ஓகே, அது வந்து வழங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸ் அதை போல் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் ஒன்று திரண்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் என்று சொன்ன ஒரு வகையில் இன்றைக்கு உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரி, நாட்டிலே வந்து மிகப்பெரிய தேசிய பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது வயநாட்டிலே. அதை பற்றி பேசி ஒன்றிணைந்து அதை செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறார், கேரளாவில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஒன்றிய அரசால். அது வந்து ஜூலை 23 முதல் இது போன்ற மழை மழை பெய்கிறது. 26ஆம் தேதி ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்படி தாக்கல் செய்யப்பட்டதில் நாங்கள் வந்து கேரள அரசுக்கு இது போன்ற சேறு சகுதி ஏற்படும், மழைநீர் வரலாம், அது மட்டுமல்ல வந்து முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் இதை வந்து அங்கு உள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுக்கிறார். இது போன்ற தகவல்களை நீங்கள் தரவில்லை என்றால் உங்களுடைய வானிலை இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை தான் விடுத்திருந்துச்சு. அந்த எச்சரிக்கை மட்டுமே தந்து 500 மில்லி மீட்டர் மழை பெய்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிக மழை தொடர்ந்து அந்த இது போல வந்து எதிர்பாராதமாக நடந்திருக்கிறது. நீங்கள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கவில்லை. இந்த எச்சரிக்கை விடுத்திருந்தால் ஒன்றிணைந்து இது தேசிய பேரிடரை தவிர்த்திருக்கலாம். இதை போன்று பேர் அழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதாவது வினோத் சார்ஜ் என்ற அந்த அமைச்சரும் இது சேர்ந்து இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை விடுத்திருக்கிறார். சரி, அப்படி விடுத்த அறிக்கையை உண்மை இதுதான் என்று கேரள மாநில அரசு சொல்லியிருக்கிறது. நீங்கள் முன்னெச்சரிக்கை வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் என்று வள்ளுவர் சொல்கிறாரே, அதை போல நீங்க முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், என்ன மாநில அரசுக்கு நீங்கள் சொன்னீங்க என்று சொல்லி மிக தெளிவாகவே இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் பார்த்தீர்கள் கடவுளின் தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் இது போன்று அடிக்கடி பெரும் மழை பொழிவது, அது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் தொடர்கின்றன. இதற்கு ஒன்றிய அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன? அதற்கு மாறாக அவையிலே தவறான தகவல் தந்து மாநில அரசு மீது குற்றம் சுமத்துவது என்பது தவறானது. இது அமித்ஷா செய்திருக்கிறார். ஆகவே இவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரப்படுகிறது. அது எடுத்துக்கொண்டு சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றுதான் இப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி வருது இல்லை சார், அவர் ஏன் வந்து அவசரமா அப்படி பதட்டப்பட்டு ஒன்று கொடுக்கணும்? ஒன்று, இப்படியான நிகழ்வு நடந்துருச்சு, முன்கூட்டி நம்ம சொல்லியிருந்திருக்கலாம், நாங்கள் வந்து பேரிடர் மீட்பு படையை அனுப்புகிறோம் அப்படிங்கிறதோடு இருந்திருக்கலாம். ஏன் அவசரமா நாங்கள் எச்சரிச்சோம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு எடுத்த உடனே போகிறார்? ஏன்னா யாருமே இங்கேருந்து மாநில அரசாங்கத்தை கூட இந்த நேரத்தில் அரசியல் பேச நாங்கள் விரும்பலை, மீட்பு பணிகள் தான் முதல்ல முக்கியம்னு சொல்லும்போது அமித்ஷா மட்டும் ஏன் அதை கையில் எடுக்கிறார்? அதாவது தன்னை வந்து அடையாளம் கட்டி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் வந்து இதற்கு எதிரி அல்ல, நாங்கள் முன்னரே வந்து ஒன்றிய அரசு அந்த மாநில அரசுக்கு கேரளாவுடைய பொது உடைமை கட்சியை ஆளுகின்ற பினராயி விஜயனுக்கு நாங்கள் தகவல் தந்திருக்கிறோம் என்று சொல்லி முந்திக் கொண்டு அமித்ஷா இது போன்ற தவறான தகவல் தருவது. குஜராத்தில் தவறான தகவல் தந்தார், உத்தரகாண்டிலே தவறான தகவல் தந்தார், அதை போல இமாச்சல பிரதேசத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு தவறான தகவல் தந்தார். இது மட்டுமல்ல, குஜராத்திலே நடைபெற்றது மட்டுமல்ல, விவசாயிகள் போராட்டத்திலே கலந்து கொண்ட போது அதிலும் தவறான தகவல் தந்திருக்கிறார். பஞ்சாபிலே காஷ்மீரிலே இது போன்ற தவறான தகவல்களை தருவதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. அதாவது தாங்கள் தூய்மையானவர்கள், நாங்கள் தவறாக நடக்கவில்லை, நாங்கள் வந்து இந்திய நாட்டுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம் என்று சொல்லி உண்மைக்கு மாறான தகவலை பாராளுமன்றத்திலே பதிவு செய்வது. நிச்சயமா சார், அப்போ இல்ல ஒவ்வொரு முறையும் தவறான தகவல் சொல்லிட்டு அந்த வெளியே குட்டு போட்டுறாங்க, வெளியில விழுந்தது இருந்தாலும் கூட மீண்டும் எந்த அடிப்படையில் அவங்க தவறான தகவல் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பேசலாம். லெனின் சார், அதாவது இப்போ அமித்ஷா அவர்கள் பேசுனது அரசியலா இல்ல அவர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொண்டு வந்தது அரசியலா? அதாவது ஒரு தவறான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக, உண்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கொண்டு வந்த அரசியல். அவர் செய்தது ஒரு பொய் அரசியல். ஓகே, பொதுவாக நாடாளுமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் உண்மையை பேசணும். நீங்கள் படங்கள் காட்டினா கூட அதெல்லாம் எடுத்துருவாங்க, பேரை சொன்னால் கூட அவ்வளவு நாடாளுமன்றத்தில் தனிநபர்கள் தாக்குதல் கூட இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் விதியாக இருக்குது. சரி, அது மாதிரி தான் ஒரு ஃபேக்டை தெரியாமல் எதுவும் பேசிடக்கூடாது. அதுவும் அந்த அவையினுடைய பிரீச் ஆஃப் இது மட்டும் கிடையாது, அது
அவையை அவமதித்ததுக்கு ஈக்குவலாக ஆகிடும். அது அவையை அவமதித்ததற்கு நேரடியான பொறுப்பாக வந்துவிடும். என்ன விஷயம்னா, உள்துறை அமைச்சர் அவங்க பாடம் பயின்ற பல்கலைக்கழகம் எதுனா ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவாரங்கள், அது பொய்யிலேயே புழுத்து பொய்யிலேயே வளர்ந்த ஒன்று. எனவே அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பாஜகவினுடைய ஆட்சி காலத்தையும் நீங்கள் ரெண்டாக பார்க்கலாம். வாஜ்பாய் ஆட்சி காலம் வரலையும் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அத்வானியெல்லாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஓரளவுக்கு சரி உண்மை வரும். இவங்ககிட்ட எப்போனா எப்போயாவது 1000 பொய்யில் ஒன்று உண்மை தவறி விழுந்து விழுவும். சரி, பேசுகிறதெல்லாம் பொய்யாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இவர் மட்டும் இல்லை, பிரதமரும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, இதே பாதுகாப்பு பிரச்சனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வர்றபோது பிரதமர் பஞ்சாபில் 100 கிலோமீட்டர் ஒரு காரில் போனப்போ எப்படியெல்லாம் அந்த மாநில அரசுக்கு எதிராக வைத்தாருங்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் பின்னாடி வந்துச்சு 100 கிலோமீட்டர் ஒரு பார்டர் ஏரியாவில் எப்படி நீங்கள் காரில் போனீங்க, அது யார் அதை வடிவமைத்தது அப்படிலாம் கேட்டாங்க. சின்ன ஊருக்கெல்லாம் ஹெலிகாப்டர் போகிறீங்க, 30 கிலோமீட்டருக்கெல்லாம் 100 கிலோமீட்டர் ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் காருக்கு? ஏன்னா ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்டண்ட் ஆக்குறது, அரசியல் ஸ்டண்ட் ஆக்குவது, சாகசமாக காட்டுறது. சரி, நீங்கள் அதே தான் உத்தரகாண்டில் ஒரு பெரும் நிலச்சரி வந்துச்சு. சரி, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் 1000 குஜராத்திகளை காப்பாற்றினார் பிரதமர்னு நம்ம சொல்லலைங்க, அவங்களே செய்தி வெளியிட்டாங்க. சரி, அப்போ பிரதமர் குஜராத்திகளுக்கு மட்டுமா, மற்றவங்களாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே, 1000 பேரை காப்பாற்ற முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் வந்துச்சு. முடியவே முடியாது. ஆனால் நிறைய இழப்பு வந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கி கேரளாவில் நடந்திருக்கிற ஒரு துயரங்கிறது உண்மையிலேயே எல்லாரையும் மனதை பதைபதைக்க வைக்கிறது. எத்தனை குழந்தைகள், இன்னும் சொல்ல போனால் வெளிமாநில தொழிலாளர்கள் அங்கே குடியிருந்தவங்க என்ன நிலைமை என்னன்னு தெரியல. இன்னும் 350-400 பேர் காணாமல் போனோர் பட்டியலே இருக்குது. இன்னும் உடல்கள் கண்டுபிடிக்க முடியல. 2-3 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு பாரிய சோகம் இருக்கிற நேரம். இப்போ இந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்கு யாருக்கு மனசு வரும்? மரண வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இந்த நேரத்தில் அரசியல் செய்ய ஞானம் வரும். சரி, நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், பெரிய பேரிடர் நடக்க போகிறது, மண் சரிவு வரும், எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் ஏன் அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையை அங்கே அனுப்பலை? இல்ல, அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, மாநிலங்களவை அனுப்புறதான் சொல்றாரு. அது அடுத்து அனுப்பியும் நீங்க விடுத்துக் கொள்ளலாம், நாங்க என்ன பண்றது? அது 3 படையை அனுப்புனா எங்க இருந்துச்சு? பெட்டாலியன். அந்த பெட்டாலியன் 3 பெட்டாலியன் எங்க இருந்துச்சு? ஒரு விஷயம் இப்போ வருதோ, இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி நேற்று ஹிந்துல அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன வருது? இந்திய வானிலை ஆய்வு மையம் பொய் சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே இப்போ தரவுகள் இருக்கு. அந்த எச்சரிக்கை என்ன? கேரளாவுக்கு ஜூலை 25ஆம் தேதி ஆரஞ்சு எச்சரிக்கை. சரி, ஜூலை 23, 24, 25 மட்டும்தான் ஆரஞ்சு. 26ஆம் தேதி இந்த 3 நாள்லையும் மஞ்சள் அலர்ட் தான். ஓகே, எல்லோ அலர்ட் தான் கொடுத்துருந்துச்சு. சரி, அதாவது கண்காணிப்பு எச்சரிக்கை, அவ்வளோதான். அது 27ல் மறுபடியும் மஞ்சள் எச்சரிக்கை தான் இருக்குது. ஓகே, நடவடிக்கை எடுக்கிற அழைப்புங்கிறது எல்லாம் விடுக்கலை. சரி, ஜூலை 29 கேரளா மற்றும் மாஹேயில் தனிமைப்படுத்தப்பட்ட சில இடங்களில் மிக கனமான மழைக்கு வரும், ஆரஞ்சு எச்சரிக்கை மறுபடியும் IMD கொடுக்குது. அப்புறம் வயநாட்டை தாக்கியது எப்போ? ஜூலை 30. அந்த நிலச்சரி வந்த பிறகு தான் ரெட் அலர்ட்டே வருது. எவ்வளோ பெரிய, அதாவதுங்க ஒரு பெரிய பூசணிக்காயை பிடி சோற்றில் மறைக்கிறதுக்கு உள்துறை அமைச்சரே இன்னைக்கு அந்த காரியத்தை பண்ணுறாருன்னா இந்த நாடு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? இந்திய அரசின் லட்சணை பாருங்க, வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயதே, காந்தியினுடைய கண்டுபிடிப்பது அந்த வேதத்திலேருந்து எடுத்ததான். ஆனால் இவங்க சொல்லுவாங்க இந்துத்துவ ஆட்சி, இந்து மதத்துக்காக ஆட்சி, அந்த வேத முழக்கத்துக்கே எதிராக நிற்கிறாங்க. இல்லை, அப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே அந்த கேள்வியை கேட்டேன் சார். அப்போ அவராக அட்மிட் ஆகிறப்ப யாருமே எதிர்த்தரப்புலேருந்து ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டு நீங்கள் என்ன அறிக்கை வெளியிட்டீங்கன்னா அவர் அதற்கு மேலே பொய் சொன்னார்னா புரிந்து கொள்ள முடியுது. ஆமாம், அவரே ஒரு விளக்கத்தை தவறாக கொடுக்கும்போது அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது? அதான் அவராக கொடுக்குறாருன்னா அவருடைய நோக்கம் என்னங்கிறது பார்க்கணும்ல. அப்போ நோக்கம் என்ன? அங்கே இருக்கிற மாநில அரசு நாங்கள் சொன்னதை செய்யலை, அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு. ஏன்னா இப்போ மாநில அரசு அங்கே ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும், தேசிய பேரிடராக. இப்போ தேசிய பேரிடருக்கு புதிய புதிய வரைமுறையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் இங்கே நம்ம தமிழக முதலமைச்சர் கேட்டபோது, தூத்துக்குடி விஷயத்துக்கு கேட்டபோது, அது தேசிய பேரிடரெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பூண்டு போட்டு சாப்பிட்றது இல்லைல்ல, அதனால் அப்படி தான் வரும் அவங்களுக்கு. அப்போ சொன்னாங்க தேசிய பேரிடர்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்க, தேசம் முழுவதும் ஒன்றா அழியணும், அப்போ தான் தேசிய பேரிடர்னு அறிவிப்பாங்க போல. நான் கேட்குறேன், தேசத்தின் ஒரு பகுதி தானே இந்த பகுதியெல்லாம்? தேசத்தில் எந்த ஒரு பகுதியும் மனித ஆற்றலுக்கு அப்பால் ஒரு சம்பவம் பேரிடர் நிகழ்மையானால் அதை தேசிய பேரிடராக அறிவிக்கலாம். சரி, அதான் உலகம் முழுவதும் இருக்கிற வழக்கு. ஓகே, பல நாடுகளில் நீங்கள் சூறாவளிகள் வரும்,
200 கிலோமீட்டர் வேகத்தில் அமெரிக்காவில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தேசிய பேரிடராக தான் அறிவிக்கப்படுது. சரி, தேசிய பேரிடர்னா என்னன்னா அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு படைகள், உதவி, ஹியூமனிடேரியன் ஹெல்ப்னு சொல்கிறோமே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். சரி, அதை ஒரு ஒன்றிய அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில் ஓகே நிகழ்த்த வேண்டும் என்பதற்கான ஒன்று. இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி சார். அமித்ஷா ஏன் பதட்டப்பட்டு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னா, எதிர்த்தரப்புல இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் சரியில்லை, ஆட்சி அமைஞ்சது, எதிர்த்தரப்புல பொலிட்டிசைஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒருவேளை அப்படி கொடுத்துருக்கலாம் இல்லையா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தாங்கிறது தான் உண்மை. சரி, அது என்னன்னா மாநில அரசின் மீது பாலை தள்ளி விடுறது. ஓகே, அங்க சொல்லிட்டாங்க, நீங்க ரெட் அலர்ட்டே இருக்கட்டும். ரெட் அலர்ட்னா என்ன? அது ஒரு 20 சென்டிமீட்டர்ல 40 சென்டிமீட்டர்லயும் வரலாம். ஆனா அன்னைக்கு பேஞ்சது என்ன? 500 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டர்னா உங்களுக்கு கணக்கு பண்ணி பாருங்க அது எவ்வளவுன்னு. மிக அதிகம். நீங்க சொன்னதை விட 20 மடங்கு அதிகம் பேஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய இதை நீங்க அப்படியே மூடி மறைக்கலாம்னா எப்படி பண்ண முடியும்? சரி, அது பண்ண பிறகாவது நீங்க அனுப்புனீங்களே, பாலம் போடுறதுக்கு 3 நாள் ஆகுது. நம்ம இது பண்ணல. நீங்க வந்து எதுக்காக பெரிய டெக்னிக்காலிட்டி ராணுவத்தை குறை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்லுவாங்க. லெனின் வந்து ராணுவத்தை குறை சொல்றாரு. அப்ப ராணுவத்தை சொன்னா நம்ம தேச விரோதிகள் தேச விரோதிகள் ஆயிடுவோம். விஷயம் என்னன்னா, நம்ம ஐஎம்டி இருக்குல்ல, இந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அது கடந்த காலத்தில் நம்ம ஒக்கி புயலும் போதும் நம்ம 1000 மீனவர்கள் தத்தளித்தார்கள். அப்போ அதிமுக ஆட்சி, திமுக உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாரும் என்ன கோரிக்கை கொடுத்தோம்? இது ஒரு பெரிய இது சம்பவம் நடந்திருக்கு, ஒன்றியத்தில் இருந்து ஏன் வந்து விமானப்படை போகல, ஏன் ஹெலிகாப்டர்கள் போகல, 1000 பேர் திசை தெரியாமல் தண்ணி உள்ளே கிடக்குறான், பலர் இறந்து போனார்கள், காணாமல் போனார்கள். அப்போ ஏன் இது வரல? ஆனால் ஒரு அமைச்சருடைய பையனை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு தனிப்பட்ட முறைக்கு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு உடனே போகுது ஹெலிகாப்டர். இது என்ன நியாயம்னு நம்ம கேட்டோம். அப்பயும் எந்த பதிலும் சொல்லலை. அப்பயும் என்ன சொன்னாங்க? இது முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம், இவ்வளோ பெரிய பேரழிவு வரும்னு கேட்கலன்னு. அப்போதான் ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதுதான் கடந்த முறை தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடந்த மழை, சென்னை பெருவெள்ளம், எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. எல்லாம் வச்சிருக்கோம். ரெடிமேட் பதில் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டோம். என்ன முன்னெச்சரிக்கை சொன்னீங்க நீங்கள்? அப்போ அதை பற்றி ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ ஐஎம்டி வந்து அப்டேட் ஆகலை, இன்டர்நேஷனலாக இருக்கிற இல்லை. இப்போ நீங்கள் அப்டேட் ஆகலைன்னு சொல்கிறீங்க, மாநிலங்கள் பேசும்போது அவர் சொல்கிறார் ஒட்டுமொத்த உலக நாடுகள் 4 நாடுகளில் முக்கியமான நம்ம அந்த பாயிண்ட் தான் வர்றேன் நான். அதை ஏன் சொல்கிறேங்கிறதுக்கே இதுக்காக தான் நான் வரணும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ மேற்கத்திய நாடுகள் இருக்கு, மேற்குலக நாடுகளில் தெளிவாக சொன்னான் 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரையும் மழை பெய்யும். இங்கே தமிழ்நாட்டில் புயல் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வரும், கஜா புயல் வேகத்தை அவன் தான் கணிச்சான். நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்தில் சொன்னீங்க, அடிச்சது 180 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிச்சு. எல்லாம் தெளிவாக சொன்னான். ஏன் வர்ற போது இதே தான் நிபுணர்கள் சொன்னாங்க. அமெரிக்காவில் இருக்கிறது 30 கிலோமீட்டருக்கு இடை சுற்றளவு உள்ள இடத்துல தான் துல்லியமாக கணிக்கும். ஆனால் இந்தியா அதை விட உயர்ந்தது 27 கிலோமீட்டர், நம்ம 12.5 கிலோமீட்டர். அப்படின்னா ஏன் இவ்வளவு துல்லியமாக இல்லை? தனியார் வானிலை மையங்கள் அறிவிப்பது, மேற்குலக நாடுகள் அறிவிப்பது துல்லியமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறது ஏன் துல்லியமாக இல்லைன்னா விஷயம் என்னன்னா, எல்லாம் டெல்லியை மையப்படுத்தி வச்சிருக்கீங்க. இன்னும் நம்ம சேட்டலைட் பிக்சர்ஸ் இப்போ வருது. இப்போ இதுக்கு நிலச்சரிவுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு வயநாடு, நிலச்சரிவுக்கு பிறகு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் எப்போ வந்திருக்கணும்? அப்போ இது எல்லாவற்றையும் நீங்க இணைத்து பாருங்கள். எனவே ஐஎம்டியில் அப்டேட் ஆயிருக்குன்னா ஆயிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை அனலைஸ் பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் செய்திகளை தரக்கூடிய அளவிற்கு, துல்லியத்தை கணிக்கக்கூடிய அளவிற்கு சில நேரங்களில் கணிப்புகளே தவறுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, ஆனா ஒட்டுமொத்தமா மாறிக்கிட்டு இருக்க, தொடர்ந்து இதே பிரச்சனையா இருக்கு. அப்ப அது அப்ப நீங்க என்ன பண்ணா, இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஃபால்ட் நீங்க உணரணும். கண்டிப்பா. இல்ல, இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு நேற்றைக்கு வந்து சூழலியல் அடிப்படையில் இந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ வயநாட்டிலலாம் ரொம்ப மோசமான பகுதியாக இருக்கிறது, இப்போ மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமாக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற செய்தி கூட வருகிறது. அப்ப அந்த இடத்துல யாரோட தவறு இருக்குங்கிற டிபேட்டும் இருக்கு. பேசுவோம். நான் சுவாமிநாதன் பற்றி பேசிட்டு வந்துடுறேன். சுவாமிநாதன், உங்களுடைய கருத்து, உள்துறை அமைச்சர் மீது ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ், அரசியல் அவர் தான் செய்திருக்கிறாரா? அதாவது அமித்ஷா பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு சேவ் பண்ணிப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவம் நடக்கிறது, மத்திய அரசு தகவல் தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இது இப்ப மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில கொடுமையா ஒக்கி புயல் தாக்குனப்ப கூட மத்திய அரசு சரியான தகவல் தரல. இதெல்லாம் சேர்த்துதான் அவரை வந்து தன்னை சேவ் பண்ணிக்கணும், தன்னை பாஜகவை சேவ் பண்ணிக்கணும், மத்திய அரசை சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது ஒண்ணு. இன்னொன்னு, கேரளால இருக்கிறது இடதுசாரி
ரொம்ப கருத்தியலா காலத்துல இப்ப அவங்க ஒரு பேரிடர் மீட்பு பணி இதுல கவனத்துல இருக்காங்க. இந்த கவனம்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி மத்திய அரசு எங்களுக்கு அலர்ட் தரல அப்படிங்கறது அவங்களும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் மையப்படுத்திதான் அமித்ஷா இந்த மாதிரியான ஒரு பொய்யான விஷயத்த பேசியிருக்காரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் களத்துல கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருக்கிறேன் அப்படிங்கறதுனால நான் தொடர்ந்து கேரள செய்திகளும் பார்த்துட்டு இருக்கிறதுனால ரெட் அலர்ட் எப்ப கொடுக்கப்பட்டுச்சுன்னா எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா நான் தொடர்ந்து அந்த செய்திகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். வயநாட்டுல ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதே அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு பின்னாடிதான். அது வரைக்கும் அவங்க கொடுக்கவும் இல்லை. இன்னொன்னு அவர் சொன்னார் பெட்டாலியன் அனுப்பியிருந்தோம் அப்படிங்கிறது. அதுவே ஏற்கனவே பினராயி விஜயன் கடிதம் அனுப்பியிருந்தாரு, அவர் கேட்கவும் செஞ்சிருந்தாரு, அவர் கோரிக்கையே வச்சிருந்தாரு. ஆனா இப்ப அவங்க நாங்க முன்கூட்டியே அனுப்பிட்டோம் அப்படின்னும் அமித்ஷா தொடர்ந்து அதுல அவர் பேசுற விஷயங்கள் எதுவுமே ஒண்ணுமே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். கேரளாக்காரங்க யாரு பார்த்தாலுமே இது எதுவுமே நிஜம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அவங்கள பொறுத்தவரை கேரளால பாஜக இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல எந்த வெற்றியும் பதிவு செஞ்சதில்ல. முதல் முறையா நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கிறதுனால அவங்க தங்களோட ஆட்சியை அங்க கொஞ்சம் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலயும் அவங்க முழுக்க அரசியலாவே பாக்குறாங்க. ஒரு நடந்திருக்கிறது ஒரு பேரிடரு, ஒரு பெரிய மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. சூரல் மலையிலயா இருக்கலாம், முண்டக்கையிலயா இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துலயும் கொத்து கொத்தா மனித உயிர்கள் மடிஞ்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கால்குலேஷனை தாண்டி அந்த மனிதாபிமானத்தை தாண்டி எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் மயமா பாக்குறது அப்படிங்கக்கூடியது ஒரு வகையான இது ஒரு வெறுப்பு அரசியலுடைய இன்னொரு வடிவமா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில தான் அமித்ஷா அவர்களுடைய இந்த பொய்யான இதையும் ஒரு ஆங்கில பத்திரிகை, பிரபலமான ஆங்கில பத்திரிகை புள்ளிவரத்தோடய அதை தோலுரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள்லயே நம்ம ஒன்னே மட்டும் குறிப்பிட விரும்புறேன். அந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கறதே 115 மில்லிமீட்டர்ல இருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் தான். ஆனா அங்க பெஞ்சது மட்டும் 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு 48 மணி நேரத்துல. ஆனா அது மாதிரி ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. அது விட்டுருந்தாங்க. அப்படி விட்டிருந்த பகுதியில சாலியாரும் இளவஞ்சிப்புலா அந்த ரெண்டு இடத்துலதான் கடுமையான சேதம். இந்த ரெண்டுமே அந்த லிஸ்ட்லயே இல்ல. அவங்க மத்திய அரசினுடைய அந்த இந்திய புவியியல் ஆய்வு மையத்துல இருந்து ஒரு பசுமை எச்சரிக்கை தான் கொடுத்திருந்தாங்க. அது கூட ரொம்ப ஒரு பெரிய எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கல. எப்படி நம்ம மலைக்கு கொடுக்குற மாதிரி இவங்க பசுமை எச்சரிக்கை ரொம்ப மைல்டான ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்திருந்தாங்க. அந்த எச்சரிக்கை லிஸ்ட்ல கூட இந்த ஒரு பெரிய பேராபத்தில் இருந்த சாலியாரும் இல்ல, இளவஞ்சிப்புலாவும் இல்ல. ஆனா இவ்வளவு விஷயத்தையும் வச்சுட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசுறது ஒரு பத்திரிகையாளரா பாக்குறப்பயே நமக்கே ஏன்னா இவ்வளவு தூரம் அப்பட்டமா ஒரு அரசியல் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதத்தை ஒரு மைண்ட்ல ஏற்படும். நிச்சயமா சுவாமிநாதன், கடந்த 2ஆம் தேதி தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அந்த நிலையில பீகாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, ஆந்திராவுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கண்கூடா பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டுல பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர் நீங்க 25 MP கொடுத்திருந்தா நிவாரணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ கேரள மக்களுடைய புரிதலும் எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம அரசியல் ரீதியா பாஜகவை அங்கீகரிக்கல, அந்த அடிப்படையில தான் பாஜக கேரளாவை அணுகியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கா? அப்படிதான் பாஜக பாக்குது. இல்ல கண்டிப்பா இங்க கேரளத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த மனநிலை தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேரிடர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். ஆனா கடந்த 2018 இருந்து எப்படி தொடர்ச்சியா 2018ஆவது ஆண்டுல இருந்து ஏதாவது ஒரு பெரிய மழை அல்லது வெள்ளம் ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல கேரளா எதிர்நோக்கி இருக்கு. ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதங்கள்ல 2019 இதே வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, 22 பேர் இறந்து போனாங்க. அது மாதிரி தொடர்ச்சியா மழை பாதிப்பு இருக்கு. அங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதத்தையும் சமாளிச்சு கொண்டு போறதே அரசுக்கு பெரும் சவாலா இருக்கு. ஆனா பேரிடர் நிதி அங்க எவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க கேரளாக்கு அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப அவங்க பொதுவா என்ன மனநிலையில பாஜக இருக்குன்னா தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டா மட்டுமே அவங்க பட்ஜெட்டோட வடிவத்தை பார்த்திருக்காங்களே ஒழிய இன்னொன்னு கேரளால இருக்கிறவங்களும் நம்ம இன்னொரு விஷயம் கூட அதுல நம்ம பேசணும். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 11% ஓட்டு பாஜக வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வஞ்சிச்சிருக்கிறது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட 11% தமிழர்களையும் சேர்த்துதான். அந்த புரிதலே பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் கிட்ட இல்லங்கிறது தான் நம்ம வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. அது கேரளமா இருக்கலாம், தமிழ்நாடா இருக்கலாம், அவங்களோட உளவியல்ல இவங்க சொல்லக்கூடிய பொய்களா இருக்கலாம், அதையே உண்மையா நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம அபாயகரமான. நிச்சயமா சாமிநாதன் பேசும் முருகானந்தம். அதாவது கடைசியில எங்க போய் நிக்குது அப்படின்னா நம்ம கிட்ட அதிநவீன வானிலை அறிவிப்புகளை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதா. அப்ப 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் திரும்ப ஒன்றிய உள்துறை அமைச்சர் மீது குற்றம் சொல்வது சரியா அப்படின்னு பாஜக நிலைப்பாட்டிலிருந்து நான் கேள்வி கேட்கிறேன். அதாவது தொழில்நுட்பங்கள் அப்டேட் ஆயிட்டே வருது. சரி, அன்றைக்கு இருந்து தொழில்நுட்பங்களே இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கு நிறைய தகவல் தொழில்நுட்ப வகையிலையும் நம்ம பெரிய அளவு அடைச்சிருக்கோம். இப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகும். நீங்க அப்டேட் பண்றது இந்த 10 வருஷம் ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன அப்டேட் பண்ணீங்கன்னு ஒண்ணு. ஆமா, இங்க ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு.
அதை வந்து நீங்க அந்த அந்த காலத்துக்கும் சூழலுக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட் பண்ணணும். ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல வந்து புயல் பாதிப்பு இந்த மழை தென் மாவட்டங்கள்ல சென்னை பெருவெள்ளம் இப்பெல்லாம் வந்து இந்த பிரச்சனை எழுந்துச்சு. என்னன்னா கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து தனியார் வானிலை கணிப்பாளர்கள் மற்றும் சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனங்கள் வெளியேறக்கூடிய தரவுகள் வந்து ரொம்ப வந்து வேகமாக அவங்க வந்து கணிப்பு சில விஷயங்களை சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் உண்மைக்கு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்ப கூட என்னன்னா பெட்டரா, அதாவது மாநில அரசுகள் தங்களுக்குன்னு ஒரு வானிலை ஆய்வு சார்ந்த ஒரு நிறுவனங்களை அமைத்துக் கொள்வது பற்றி கூட பேச்சு வந்தது. முதலமைச்சர் கூட அதை பத்தி எல்லாம் பேசினாரு. அதை பத்தி தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மேபி அது தேவையா இருக்கலாம். என்னன்னா நடந்துட்டு, அதாவது மாறி வரக்கூடிய தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றப்பாரு நீங்க வந்து இந்த மாதிரி அமைப்புகளை மைக்ரோ லெவல்ல இன்னும் கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு. எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய இது இருக்கு. பட் அவங்க கோஆர்டினேட் பண்ணலாம். அதாவது மெட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு மெரிட் இருக்கு. நாம அதை மறுக்கல. அதுக்கு அதுல பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, புவியியலாளர்கள் இருக்காங்க, கால்நடை கணிப்பாளர்கள் இருக்காங்க. அது பெரிய சர்வ் பண்ணிருக்கு இந்த நாட்டுக்கு. அதுல அந்த மாற்றுக்கிறது கிடையாது. பிரச்சனை நீங்க அதாவது அதே நேரம் வந்து சில கணிப்புகள் நம்ம எவ்வளவுதான் வந்து சொன்னாலுமே கூட சில நேரங்களை ரொம்ப துல்லியமா சொல்லிட முடியாது. அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அதனால என்ன, அது பிரச்சனை கிடையாது. அது என்னன்னா ஒரு பேரிடர் என்பதே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து மனித சாத்தியங்களையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேரிடர்னு சொல்றோம், இயற்கை பேரிடர்னு சொல்றோம். ஏன்னா இயற்கை எல்லாத்த விடவும் வலிமையான ஒண்ணுங்கிறதுல எல்லாத்துக்குமே அந்த அதுல ஒப்புதல் இருக்கு. அதனால வந்து இயற்கை நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்து என்னதான் வந்து தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சேலஞ்ச் பண்ணி அதை தாண்டி வலிமைக்க ஒரு சக்திங்கிறது எல்லா காலத்துக்கும் நிரூபிச்சே தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க சில கணிப்பு தவறுறதுலயோ சில விஷயங்கள் வந்து நம்மளால துல்லியமாக சொல்ல முடியாம போறதையோ நம்ம வந்து பெரிய குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கல. ஆனா நீங்க அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கிறதுல பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு பேரிடர் நடந்த பின்னாடி அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அதுக்கு வந்து அதுல பாகுபாடு இல்லாம, பாரபட்சம் இல்லாம, பார்சலா இல்லாம நீங்க வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு கண்ணுக்கு விளக்கெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய்ங்கிற மாதிரியான அணுகுமுறை இல்லாம. அப்ப உங்களோட பதில் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடாதுதான், ஏற்பட்டிருந்தா அவருடைய அணுகுமுறை இப்படி இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க வைக்கிறீங்க, ரைட் இல்லையா? அதுல ஒரு பாரபட்சம் இருக்கிறது, அதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. பேசுவோம், ரைட் ரைட், பேசலாம். தமிழ்தாசன் சார், அதாவது நான் ஏற்கனவே கேட்டேன், தொடர்ந்து நிறைய பொய்களை பட்டியல் போடுறீங்க நீங்கள் எல்லாருமே. இதே மாதிரி பாராளுமன்றத்தில் எப்படி தவறாக வழி நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா. பட் திரும்ப திரும்ப குட்டு வெளிப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் எப்படி பொய் சொல்கிறாங்க, அந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதா. பொதுவாக ஒரு நிர்வாகத்தில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இருக்குது. எப்படி அதுக்குன்னு ஒரு குழு போடணும், ஆராயணும், அது என்னென்ன தருது, அறிக்கை தருதுங்கிறலாம் பார்க்கணும். ஓகே, பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திற்கும் ஒரு இதுதான், அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் அந்த விதிகள் இயற்றப்படுது. அப்போ ஒரு முறை வந்து ஜெயலலிதா இங்கே வந்து சட்டமன்றத்தில் கூட எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, அதற்கு தவறான பதில் சொல்கிறார் ஜெயலலிதா. என்ன தவறான பதில் என்றால், அவர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வரப்படுது, உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரப்படுது. சரி, அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, ஒரு இது காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமாக கலைஞர் இதை செய்தார் என்று சொல்லி அவர் தவறான தகவல் அவைக்கு தருகிறார். சொல்லிவிட்டு சர்க்காரியா கமிஷன் நியமித்த காரணத்தினால்தான் அவர் பயந்து கொண்டு இது செய்தார் என்று சொல்கிறார். ஆனால் காவிரி நீர் பிரச்சனை 1972 நடுவர் குழுவுக்கு அவர் எழுதிய கடிதம் மற்ற இதெல்லாம் இருக்கு. சரி, ஆனால் 77 ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகுதான் அவர் வந்து சர்க்காரியா கமிஷன் போடப்படுகிறது வேண்டும் என்று அரசியல் உள்நோக்கத்தோடு. பிறகு பின்னாலே என்ன நடந்ததெல்லாம் தெரியும். அந்த சர்க்காரியா சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, அந்த குழுவில் கொடுத்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அறிக்கையில் செய்யப்படும். இதை எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் கலைஞர் அவர்கள் எழுதினார்கள். இதை போல தவறான தகவல் தருது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அதை கொண்டு பேசினார். உரிமை மீறல் பிரச்சனை கொடுக்கப்பட்டது. உடனே ஜெயலலிதா என்ன சொன்னார், பொன்முடி போன்றவர்கள் மற்றவர்களும் உரிமை மீறல் பிரச்சனை துரைமுருகன் போன்றவர் கொடுத்தவுடன் அவர் என்ன சொன்னார் என்றால், நானும் மனுஷிதானே, நான் தவறு பேசிவிட்டேன், ஆகவே சட்ட நடவடிக்கை இதோடு விட்டுவிடலாம் என்று சொன்னவுடன் அவைத்தலைவர் அதோடு விட்டுவிட்டார். இது முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் மந்திரி குழந்தைவேலு கூட ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி அழகிரி அவர்கள் ஏற்கனவே பார்த்து வந்தால்
பெரியகுளம் பகுதியிலே ஒரு நிலவத்தை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் தவறான தகவல் சொன்னவுடன் ஓகே கலைஞர் அவர்கள் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்து சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு அப்பனுக்கு பிறந்தவராக இருந்தால் அவர் நிரூபிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அன்றைக்கு அறிவுகள் விடுத்தார். ஓகே ஆனால் அன்றைக்கு தவறான தகவல் தந்து விட்டார் என்று சொல்லி அதற்கு ஆய்வு, அதாவது அவைத்தலைவராக இருந்த ராஜாராம் ஒரு குழுவை உரிமை மீறல் குழுவை போட்டு விசாரித்த போது தவறான டாக்குமெண்ட்டை கொடுத்தார் என்று பத்திரங்கள் ஆவணங்களை கொடுத்தார் என்று சொல்லி குழந்தைவேலு மீது நடவடிக்கை எடுக்க சொன்ன போது எம்ஜிஆர் முதல்வரே விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கேட்ட வரலாறு இருக்கிறது. காரணம் உரிமை மீறல் பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பவர். இல்ல நீங்க தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய விஷயங்களை வரலாற்று ரீதியா சொல்றீங்க. பட் இது பாஜக கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அவர் சொன்னார் பாஜக ரெண்டா பிரிச்சார். அத்வானி வரைக்கும் அவர் பிரிக்கிறார். அத்வானி வாஜ்பாயில வேற இப்ப வேற. நீங்க அவங்க மேல கொண்டு வந்து என்ன இல்ல பாராளுமன்றத்தில் அது போட்டு நடந்திருக்கு. மாளவியா எழுப்பி இருக்கிறார். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடாளுமன்ற பிரஸ்காந்தி அவரே வந்து எழுப்பியிருக்கிறார். நேருடைய மருமகன் பாராளுமன்றத்தில் பல முரசொலிமாறனை கொண்டு வந்திருக்கிறார். உரிமை மீறல் பிரச்சனை தவறாக அமைக்க தரக்கூடாது என்று இந்த அதாவது இருக்கக்கூடிய மோடி அரசு இவ்வளவு நடைபெற்றிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட புதைந்து போயிருக்கிறார்கள் வயநாட்டிலே. அதை போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் கேரளா வயநாடு அங்கு இருக்கக்கூடிய முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்மலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாறைகள் உருண்டு சகதியாக இருந்து மீட்க முடியாத நிலை இன்னமும் இருக்கிறது. ஆனா இதுவரை போய் பார்த்தாரா? ஒரு பிரதமர் வந்து அது அனுதாபம் தெரிவித்து போய் பார்த்தாரா? அமித்ஷா உள்துறை அமைச்சர் உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தது உங்க காதுக்கு வரலையா சார் செய்தி? ஏங்க தமிழ்நாடு முதல்வர் வந்து உடனே தெரிந்து தளபதி அவர்கள் 5 கோடி ரூபாய் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா அதுக்கு மீட்பு குழுக்கு கேரளாவுடைய மீட்பு குழுவோட சேர்ந்து இணைந்து செயல்பட ஒரு எஸ்பி, தீயணைப்பு வீரர்கள், இயக்குனர் இதெல்லாம் அனுப்பியிருக்காரு. 10 மருத்துவ குழு அனுப்பியிருக்காரு. இதுதான் செஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு கருணை அடிப்படையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அது கருணானம் கூட சிலது. நான் என்ன சொல்றேன்னா இவர் போய் பார்த்தாரா? அமித்ஷா விட பேசினாரு, போய் பார்த்தாரா? நீங்க பக்கத்துல ஒரு சாமியார் உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் வந்தால் மண்ணை தொட்டு அவன் கால் தடத்தை வணங்க வேண்டும் என்று பல பேர் செத்து போனான். ஒரு அனுபவம் செய்து உண்டா? கைது செய்தாரா? சரி, ஒரு நாட்டினுடைய படை தளபதியே பிபின் ராவத் சாகரார் இங்கே ஊட்டியிலே அந்த இதுல போகும்போது ஹெலிகாப்டர்ல இதுவரை அவர் போய் பார்த்தாரா? இங்க இருந்து ஆளுநர் போய் பார்த்தாரா? உள்துறை அமைச்சர் போய் பார்த்தாரா? ஆனால் பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போகிறார் விமானத்தை எடுத்துக்கொண்டு. அதை போல மற்றொரு திருமணம் அதானி அம்பானி இவர்களுடைய குழந்தைகள் திருமணத்திற்கு போகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர். ஆனால் இங்கு இத்தனை பேர் செத்து போனான். அந்த இவர் வரவில்லை, பிரதமர் வரவில்லை. நான் தான் சொல்றேன், ஒன்று மட்டும் போதிச்சு. இதற்கு ஏற்கனவே வந்து அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2013 அன்றைக்கே வந்து மாதவ் கார்கில் என்று தலைமையில ஒரு குழு போடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை இதில் இருந்து பேரழிவு வரலாம் என்று சொல்லி அந்த குழு அறிக்கை கொடுக்குது. புது அணைகள் கட்டாதீங்க, ரயில்வே திட்டங்களை கொண்டு வராங்க, பாலங்கள் கட்டாதீங்க, சுரங்கங்கள் செய்யாதீங்க, மலை வாசத்தலங்கள் உருவாக்காதீங்க. இது மட்டுமல்ல, சுரங்க பணிகள், பிளாஸ்டிக், கட்கிலுடைய அறிக்கை கூடாது என்று தான் சொல்லியிருக்கு. 6 மாநிலத்தில் குஜராத் இவங்க இருக்காங்களா இல்லையா? அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? இந்த மோடி. ரைட் சார், நான் பேசுவோம். அந்த கேள்வி தான் அவர்கிட்ட முதல்ல வச்சேன். பேசுவோம். அந்த அறிக்கை இப்ப கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையாக இருக்கட்டும், கட்கிலோட அறிக்கையா இருக்கட்டும், செயல்படுத்தாதான் இப்ப யாருடைய குற்றம்ங்கிற கேள்வி இருக்கிறது. பேசுவோம். சின்ன பிரேக் இடைவேளைக்கான போட்டாரு. ரைட் சார், அந்த அறிக்கையின் வாயில ஏற்பட்டு இருக்கிற தீங்குகள் என்ன, பரிந்துரைகள் என்ன, அதுக்காக கூட்டங்கள் அடிக்கடி போட்டாரா? சரி, பரிந்துரை நிறைவேற்றினாரா? கண்டிப்பா. சார், நான் ஏற்கனவே ஆரம்பிச்சேன். இப்ப கட்கிலோட அறிக்கையாக இருக்கட்டும், இல்ல கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையாக இருக்கட்டும், ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். அப்ப அதை செயல்படுத்தாத யாருடைய தவறு? அப்ப திரும்பவும் நம்ம ஒன்றிய அரசு, மாநில அரசுன்னு பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கா? யார் மேல இப்ப யாரு பால் தள்ளி விடுறது? இல்லை, நீங்கள் இது பால் ஒரு விஷயத்தை பார்க்கணும். 6 மாநிலங்கள் இதில் வருது. ஓகே, 44 மாவட்டங்கள், 142 தாலுகாக்கள் அடங்கிய மேற்கு தொடர்ச்சி மலை. உலகத்திலே மிக பழமையான மலை. இமயமலையெல்லாம் இளம் மலைகள். இதெல்லாம் இது ரொம்ப பழமையான கடின பாறைகளால் கொண்ட மலை. இங்கே தான் அரிய வகை தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் இருக்குது. 13 தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்படணும். அதெல்லாம் அருகி வர்ற இனங்கள் எல்லாம் காக்கணும். இதெல்லாம் மாதவ் காட்கிலுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லப்படுது. சரி, அது நியமித்தது யாரு? ஒன்றிய அரசு தானே. மாதவ் காட்கில் யாரு? மத்திய ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய அந்த சுற்றுச்சூழல் துறையில் வேலை பார்த்த ஒரு நிபுணர் அவர். அவரை வைத்து தானே அதை பண்ணாங்க. அவர் மிக தெளிவாக சொன்னார். பரிந்துரை வந்துடுச்சு,
அமல்படுத்த வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு தானே. ஒரு மாநில பிரச்சனை அது. ஓகே. இப்போ ரயில்வே ஏன் வந்துச்சு? மாநிலங்களுக்கு இடையே ஓடுறதுனால அது ஒன்றிய அரசினுடையதாக இருக்கு. ஏன் நம்ம நதிகளை மாநிலங்களுக்கு இடையே ஓடுற மாநிலங்களை நதிகளை தேசியமயமாக்கணும்னு சொல்றோம்? ஏன்னா இப்போ காவிரி பிரச்சனை வருது, முல்லை பெரியார் பிரச்சனை வருது, ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஓகே. பயனளிக்கிற மாநிலங்களும் அதனுடைய பங்குதாரர். அப்படி பார்க்கணும்னா தேசியமயமாக்கணும்னு சொல்றோம். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி இடங்களை வந்து வேற எதுக்கும் பயன்படுத்த விடக்கூடாது. அரிய வகை தாவர, இன்னும் சொல்ல போனா உலக தாவர சங்கமங்களின் அடிப்படையான விஷயமே மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறான். ஓகே. அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள அந்த மலையை காப்பாற்றுவதற்கு பதிலாக நீங்க இன்னொன்னையும் சொல்லுங்க. நம்ம சேது சமுத்திரத்திட்டம் வச்ச போது இல்லாத பாலத்தை இடிக்க போறதா சொல்லி ஒன்று பண்ணாங்க. ஆனா இருந்த பாபர் மசூதியை இடிச்சவர்கள் இல்லாத ஆலம் பாலத்தை இடித்ததாக அதை நிறுத்தினாங்க. இங்க மேருமலையெல்லாம் அதுல தாங்க வருது. ராமனே மயங்கி விழுந்த போது இவர் தூக்கிட்டு போனார்ல ஆஞ்சநேயர், தூக்கிட்டு போன மலை மேருமலை எங்கே? மேற்கு மலையிலிருந்து வந்தது தானே அது. அவ்வளோ மூலிகைகள் அதுல ஒரு கற்பனை காவியத்தில் கூட அந்த மூலிகையினுடைய சுவாசத்தை பெற்று தானே ராமனே உயிர்ப்பித்தான். அப்படி ராமனுக்கே உயிர்ப்பித்த மேற்கு மலை மேற்கு தொடர்ச்சி மலையை இப்படி யாருக்கும் பயன்படாமல் கிடப்பில் போட்டிருக்கீங்களே. ஆதாம்பாலம் இருந்துச்சுன்னு சொல்லி சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்த தெரிந்த உங்களால் அதனுடைய புனிதத்தை இந்தியாவுக்கே கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் மட்டும் பேசல, இதில் நீதிமன்றத்திலையும் ஆணித்தரமாக வச்சிங்க, எல்லாம் சொன்னீங்க. ஆனால் ஏன் இதை விட்டுட்டீங்க? ஏன்னா இதை கார்பரேட்டுகளுக்கு கொடுக்க நீங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அப்போ இன்னைக்கு என்ன? காடுகள், மலைகள், நல்ல கனிம வளங்கள் உள்ள இடம். தண்டகாரண்யம் ராமர் இருந்த இடம் தானே. அந்த தண்டகாரண்யத்தில் இப்போ எத்தனை பாக்சைட் கம்பெனி வந்துடுச்சு. உலக பெரும் நிறுவனங்கள் முழுக்க, கனிம கொள்ளையடிக்கிற நிறுவனங்கள் முழுக்க அங்கதான் நிக்குது. அங்கதான் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போராட்டம் வந்துச்சு. அப்பதான் ஒருத்தர் கேட்டாரு, மாவோயிஸ்டுகள் பழங்குடி மக்களோடு இருக்கிறாங்க, படை வீரர்களுக்கு அங்க என்ன வேலை? காட்டுல என்ன வேலை? அந்த இடத்தை நீங்க காப்பாற்றி இந்த மாஃபியாக்களுக்கு கொடுக்கணும், கனிம வள கொள்ளையர்கள்ட்ட கொடுக்கணும். அதற்காக தான் அங்கே படையை போனிச்சுன்னு நேரடியாக ஒரு காந்தியவாதி கிளமன்ஸ்னு பேர் ஒரு காந்தியவாதியை குற்றஞ்சாட்டினாரா இல்லையா? அப்போ இது எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் நிரம்பி இருக்கிற மலைகளாக இருந்தாலும் சரி, காடுகளாக இருந்தாலும் சரி, வனப்பகுதியாக இருந்தாலும் சரி, ஆறுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட கனிம வள கொள்ளையர்களுக்கு அதை குத்தகைக்கு விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். ஓகே. இப்போ லேட்டா வந்தாலும் முழிச்சுக்கிட்டாங்க நம்ம சொல்லலாமா? ஏன்னா இப்போ வந்து நீங்க மாநில அரசு, அதனால நான் மாநில அரசு மீது குற்றமே இல்லைன்னு சொல்லல, நம்மளுடைய ஆட்சி தான் அது. ஆனா அது எச்சரிக்கையோடு இருந்திருக்கணும். இந்த மாதிரி பகுதிகளில் குடியிருப்பு மனைகளை உருவாக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்தா கூட அதை எதிர்த்திருக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய கருத்து. ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சை நீங்க எடுக்காம ஒரு பகுதியில் இந்த மாவட்டத்தில் மட்டும் எப்படி எடுக்க முடியும்? தமிழ்நாடு வருது மேற்கு தொடர்ச்சி மலை, அங்க வருதுன்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய புவிசார் விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக ஒன்றிய அரசு கருதுவதா இல்லையா? கண்டிப்பா. இமயமலையில வந்துச்சுனாக்கா உடனே வர்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? பீகாருக்கு 11,500 கோடி ரூபா வெள்ள, இது மட்டும் முடிச்சிடறேன், 11,500 கோடி ரூபா வெள்ள நிவாரணம். சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க? இங்கே வரலையே ஐயா, ஒக்கி புயலுக்கு வரல, 32,000 கோடி ரூபா நம்ம அறிக்கைகள்லாம் வெளியிட்டு ஆய்வு செய்து அனுப்பணும். கடந்த தூத்துக்குடி வெள்ளத்திலையும் தூத்துக்குடி எல்லாத்தையும் சேர்த்து 276 கோடி ரூபா அனுப்பிச்சிங்க. அங்க 11,000 கோடி ஏன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி வந்தபோது என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராமன்? நேபாள் அந்நிய நாடுகள்லேருந்து தண்ணி வருதான், அந்நிய நாட்டிலேருந்து தண்ணி வந்தால் உதவி பண்ணலாமா, சொந்த நாட்டில் தான் தண்ணி வரக்கூடாதான். என்ன அளவுகோல் இது? நிச்சயம். இதே கோசி ரிவர், கோசின்னு நேபாளத்தில் இருக்கு, அது பீகார்லையும் பாயுது. அங்கே அணை கட்டியிருந்தாங்க, அணையே உடஞ்சி தண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் 3-4 மாவட்டங்கள் தண்ணியிலே நின்றுச்சுங்க. 30 அடி 20 அடி தண்ணியில. அப்பயும் மக்கள் அங்க இருக்கதான் செய்தார்கள். அப்ப அப்பெல்லாம் இறங்காத அரசு இப்ப ஆட்சிக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கிற காரணத்தில் எப்படியெல்லாம் பேசுறார்கள் பாத்தீங்களா? நிச்சயமா அரசியல் அப்படிங்கிறது தெரியுது. எனவே இது பச்சையான அரசியல். நிச்சயமா இது மக்களுக்கு நன்மை பயக்காது. இயற்கை பேரிடர்கள் வர்ற போது தேசிய பேரிடரை அறிவிக்கணும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை இனிமேலாவது
ஓகே காப்பாற்றுவதற்கான எல்லா அடிப்படை வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். ஓகே அதற்கான நிபுணர் குழு ஏற்கனவே நீங்க சொன்ன கஸ்தூரி ரங்கன்லேருந்து காட்கில். காட்கிலேருந்து நிறைய வந்துருச்சு. ரைட் சார். பல வெளிநாட்டு நிபுணர்கள் இது சம்பந்தமா நிறைய ஆய்வு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறான். நிச்சயம் அது ஒரு புதிய கூட்டு புதிய- பொறுப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரைட், பேசுவோம். சுவாமிநாதன், அதாவது இப்ப இதுல இல்ல மையமான பொறுப்பே மைய அரசுக்கு தான் மைய அரசுக்கு தான் இருக்கிறது. நீங்க கூட்டு பொறுப்புங்கிறது ரெண்டாவது தான். கண்டிப்பா ரைட். அதாவது இப்போ தேசிய பேரிடரா அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை தான். பட் ஏன் தேசிய பேரிடருங்கிற அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு இறங்கி வரல? இது மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது சுவாமிநாதன்? சுருக்கமா ப்ளீஸ். இல்ல கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடி பேசின சார் குறிப்பிட்டதை போல நிறைய மோடி வந்து இது வரைக்கும் பார்க்கல, அமித்ஷா வந்து பார்க்கல. இதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். கடந்த ஜனவரி மாதம் நடிகர் சுரேஷ் கோபி, இன்னைக்கு தான் அவர் மத்திய அமைச்சர், அன்றைக்கு வெறும் சுரேஷ் கோபியா இருந்தவருடைய மகளுடைய திருமணத்திற்கு இதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து கல்யாணம் அந்த குருவாயூர்ல கோயில்ல நடந்த அந்த திருமணத்துக்கே நேர்ல வந்திருந்தார். தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் செய்வதற்கு, பரப்புரை செய்வதற்கு பலமுறை வந்திருந்தார். ஆனா இப்படியான ஒரு பெரிய பெருந்துயர் ஏற்படுகிற பொழுது அவர் வரல அப்படிங்கிறது ஒரு விஷயமா கேரள மக்கள் மத்தியில இன்னமுமே பேசு பொருளா இருக்கக்கூடிய நேரத்துல, இன்னொன்னு அவர் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு கூட மனசு வரல அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கேரள மக்கள் மத்தியிலையும் இது பாஜக மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் கூட அந்த தொகுதிக்குள்ளே இப்ப கடுமையான அதிருப்திய அவங்க மேல உருவாக்கி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம உள்ள இருந்து பாக்குறப்ப தெரியுது. ஏன்னா இது ஒரு வகையான ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது, இந்தியா கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆட்சி நடக்குது. நம்ம இங்க பாராமுகமா இருக்கிறதன் மூலமா அவங்கள நம்ம வந்து பலவீனப்படுத்துறோம் அல்லது அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வைதான் இருக்கே ஒழிய அந்த கேரளமும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையோ, அங்க இருக்கக்கூடிய மக்களையும் சக மக்களாக பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையோ அங்க இல்லை அப்படிங்கறதுதான் அந்த மக்களுடைய மனதா இன்னைக்கு அந்த தேசிய பேரிடரா அறிவிக்காதனுடைய வெளிப்பாடா நம்மளால அங்க உள்வாங்கிக்க முடியுது. நிச்சயமா. அதாவது அப்போ பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பாகவும் கூட இந்த அறிவிப்பின் சரியா செய்யலைங்கிற அடிப்படையிலையும் தோல்வி, அதற்கு பிறகு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தேசிய பேரிடரை அறிவிக்கலுங்கிறது மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிறைவு சுற்று வரலான்னு பார்த்தேன், ஆனா எல்லாத்துக்கும் இரண்டாவது சுற்றே கொஞ்சம் நேரமே இல்லை. ஒரே ஒரு செய்தி இதுல சேர்ந்ததுதான். ஓகே 2013 உத்தரகாண்ட் தேவபூமின்னு சொல்ற இடம் தான். சரி. உத்தரகாண்டில் இது போல ஒரு பூமி, அதாவது பெருமழை மேகவெடிப்பு வந்து 5700 பேர் செத்து போனாங்க. சரி. 2013. ரைட். அப்பொழுது இந்த இது போல முன்னெச்சரிக்கை எல்லாம் விட்டது. அந்த நகரம் கூட ஜோசி மெட்டு நகரமே மூழ்கி போச்சு, புதை மடம் இல்லை. ரைட் சார். அந்த அளவுக்கு மேகவெடிப்பு ஏற்பட்டு இது போல மலைச்சரிவு ஏற்பட்டு தான் புதைஞ்சது. அந்த நேரத்துக்கு பிறகு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகளை எச்சரிக்கையோடு இந்த ஒன்றிய அரசு பார்த்திருக்கணும். அதுதான் இப்ப கேள்வி. நிச்சயமா சார். அதாவது களத்துக்கு வந்திருக்கணுங்கிற குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை கூட அவங்க நிறைவேற்றல அப்படின்னு தான் சொல்றீங்க. ஜோசிபேட் பகுதி சொன்னார்ல 5000 பேருக்கு மேல இருந்தது. அப்ப அங்க நடந்த ஆட்சி பாஜக ஆட்சி. அப்போ மாநில அரசு தவறுனால நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதுதானே. ரைட். அப்ப சொல்லாத அந்த கருத்து ஏன் இப்ப கேரளாவுக்கு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது? நிச்சயமா சார். ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். நிகழ்ச்சி பங்குண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.